பாரதியார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் அண்டு ஆன்லைன் எஜுகேஷனில் அட்மிஷன், அதாவது அகடாமிக் இயர் ஜூலை 2026-27க்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவ்டு உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தடில் உங்களுக்கு கிளாஸஸ் டைரக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெடிட் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்கலாம். ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ், இதெல்லாம் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டடி, அதாவது உங்கள் படிப்பு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைனில் தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஓஎல் மெத்தடில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல் ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வேலிடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சில பேர் என்ன பண்ணாங்க, 10th இருந்து டைரக்டா எம்ஏ எல்லாம் எழுதினாங்க. அந்த டைம்ல தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க படிக்கிற கோர்ஸுக்கு உங்க யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கோர்ஸை கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பா போகலாம். நீங்க போற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரைவேட் ஜாபும் போகலாம். இதை பத்தி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலராக படிக்கிற அதே யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்போ அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் 2 பேட்டர்னில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்று நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் 2 வருஷம் இருக்கும். நீங்கள் மேக்சிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால எப்ப வேணாலும் படிக்கலாம். ஓடிஎல்ல என்னென்ன கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய டூரேஷன் எவ்வளவு, எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். எம்காம் 2 இயர்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிகாம், பிகாம் சிஏ, பிகாம் இகாம், பிபிஎம், பிபிஎம் சிஏ, பிபிஏ, பிசிஎஸ், பிசிஎஸ் சிஏ, பிகாம் சிஎஸ், பிகாம் சிஎஸ் வித் சிஏ, பிகாம் கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன் with CA and bachelor degree in bank management. இதுக்கான டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 32,800 ரூபாய். எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது 2 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி பிகாம், பிகாம் சிஏ,
பிகாம் இகாம், பிகாம் சிஎஸ், பிகாம் சிஎஸ் வித் சிஏ, பிகாம் கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன் வித் சிஏ அண்டு பேச்சுலர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட். இதுக்கான ஃபீஸ் 32,800 ரூபாய். எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், இதுக்கான எலிஜிபிலிட்டி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லைனா பிஏ லிட்ரேச்சர் சிஏ ஆர் எனி யூஜி லெவல் டிகிரி வித் பார்ட் 2 இங்கிலீஷ். இதுக்கான ஃபீஸ் 32,800 ரூபாய். எம்பிஏ, இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, இதுக்கான ஃபீஸ் 59,800. எம்ஏ எக்கனாமிக்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி கிராஜுவேட் வித் எக்கனாமிக்ஸ் இல்லைனா எக்கனாமெட்ரிக்ஸ் இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இல்லைனா மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி பேப்பர். இதுக்கான ஃபீஸ் 32,800 ரூபாய். எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி வித் பார்ட் 1 தமிழ், இதுக்கான ஃபீஸ் 32,800 ரூபாய். எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, இதுக்கான டோட்டல் ஃபீஸ் 32,800 ரூபாய். எம்ஏ ஹிஸ்டரி, இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, டோட்டல் ஃபீஸ் 32,800. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ, இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, ஃபீஸ் 40,300 ரூபாய். எம்சிஏ, இதுக்கான எலிஜிபிலிட்டி பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எனி அதர் டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் +2 லெவல் ஆர் அட்லீஸ்ட் ஒன் பேப்பர் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் டிகிரி லெவல். இதுக்கான ஃபீஸ் 72,800 ரூபாய். எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கான எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ், ஐடி, சிடி. இதுக்கான ஃபீஸ் 60,300 ரூபாய். எம்எஸ்சி பிசிக்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி பிசிக்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் as the one of the allied subject or பிஎஸ்சி பிசிக்ஸ் and computer application with mathematics as one of the subject. இதுக்கான ஃபீஸ் 50,300 ரூபாய். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ், ஐடி, சிடி. இதுக்கான டோட்டல் ஃபீஸ் 60,300 ரூபாய். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுக்கான ஃபீஸ் 40,300 ரூபாய். அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிபிஏ, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லாட்டினா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஃபீஸ் 50,580. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதுக்கான எலிஜிபிலிட்டி 3 இயர்ஸ் டிப்ளமா இல்லாட்டினா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஃபீஸ் 50,580. பிகாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லாட்டினா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதுக்கான எலிஜிபிலிட்டி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ லிட்ரேச்சர் சிஏ ஆர் யூஜி டிகிரி வித் பார்ட் 2 இங்கிலீஷ். இதுக்கான ஃபீஸ் 44,880. எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி வித் பார்ட் 1 தமிழ், இதுக்கான டோட்டல் ஃபீஸ் 44,880. எம்ஏ எக்கனாமிக்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி வித் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்
மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் as ஒன் ஆஃப் தி பேப்பர்ஸ். இதுக்கான டோட்டல் ஃபீஸ் 44,880. எம்ஏ கேரியர் கைடன்ஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி எனி பேச்சுலர் டிகிரி. இதுக்கான ஃபீஸ் 44,880. எம்காம் ஃபின் அண்ட் அக்கவுண்டிங், இதுக்கான எலிஜிபிலிட்டி பிகாம் இன் அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷன், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கோஆபரேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் வித் சிஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், இகாம், ஃபைனான்ஸ், ஃபைனான்சியல் சிஸ்டம், ஃபாரின் ட்ரேட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். இதுக்கான ஃபீஸ் 44,880. எம்காம், இதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேட் இன் காமர்ஸ், பிகாம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் டாக்ஸேஷன், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், இகாம், ஃபினான்சியல் சிஸ்டம், ஃபாரின் ட்ரேட், பிபிஏ, பிபிஎம், பிபிஏ சிஏ, பிபிஎம் சிஏ, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் வித் சிஏ, பிசிஎஸ், பிசிஎஸ் சிஏ, பிகாம் கோஆபரேஷன். இதுக்கான ஃபீஸ் 44,880. எம்பிஏ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி யூஜி டிகிரி. இதுக்கான ஃபீஸ் 70,880. எம்சிஏ, இதுக்கான எலிஜிபிலிட்டி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் ஹையர் செகண்டரி லெவல், இல்லைனா டிகிரி வித் அட்லீஸ்ட் ஒன் பேப்பர் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் டிகிரி லெவல், இல்லைனா பிகாம் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ஒன் பேப்பர் இன் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிகாம் வித் ஒன் பேப்பர் as business statistics, BSc in computer science, BSc in computer system and design, BSc in computer technology, BSc in information system, BSc in information technology, BCA. இதுக்கான ஃபீஸ் 50,880. பாரதியார் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்றது? ஓடிஎல் கோர்ஸுக்கு ஒரு லிங்க்கும் ஓஎல் கோர்ஸுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பா வேணும், பாஸ்வேர்டு கண்டிப்பா வேணும். ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இமெயில் பாஸ்வேர்டு போட்டு உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு நீங்க முதல்ல என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோடைய டீட்டெயிலை நீங்க ஃபில்அப் பண்ணணும். யூஜி கோர்ஸா, பிஜி கோர்ஸா, டிப்ளமா கோர்ஸா, இல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸா, இல்ல பிஎட் கோர்ஸா அப்படிங்கறத நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்ன எழுத போறீங்களோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஆப்ஷனல் பேப்பரை நீங்க ஃபில்அப் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி சைட்ல அவங்களாவே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மாத்தணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி தான் அதை மாற்ற முடியும். அடுத்தது என்ன மீடியம் படிக்க போறீங்களோ அதை கன்ஃபார்மா மறக்காம போட்டுருங்க. நார்மலா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், சில சப்ஜெக்ட் தமிழ் மீடியத்துல இருக்கும், அதனால அதை சூஸ் பண்ணிக்கிங்க. கோர்ஸ் டீடைல் முடிஞ்ச பிறகு அகாடமிக் டீடைல்ஸ், அதாவது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல ஃபில்அப் பண்ணணும். அதை பண்ண பிறகு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி +2 மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல டிப்ளமா இல்லாட்டினா ஐடி சர்டிபிகேட் இதை நீங்க அப்லோட் பண்ணணும். பிஜி படிக்க போறவங்க யூஜி டிகிரி சர்டிபிகேட் இல்லாட்டினா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும், ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க சிக்னேச்சரையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நீங்க பேமெண்ட் ஆன்லைன்ல தான் பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டி நெட் பேங்கிங், இல்லாட்டா யூபிஐ ஆப்ல கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம்.
பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த டீட்டெயிலை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள் அட்மிஷனை எப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு நாள், அதாவது அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாள் நேராக வர சொல்லுவாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டை எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை பண்ண பிறகு தான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண உடனே இமிடியேட்டாக உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டின உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஸ்டடி மெட்டீரியலையும் அப்போவே இஷ்யூ பண்ணிடுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர், இங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் முடிச்சு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கூட சாஃப்ட் காப்பியாக இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னா என்ன, பிசிபி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றியான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். இது வந்து வருஷம் ஃபுல்லாக ஓப்பன்லாம் இருக்கும். இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லாக ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அங்கே உள்ள கோஆர்டினேட்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டரில் வந்து உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ கிளாஸ் நடக்குதோ அப்போ தான் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டரில் தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்லை ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்சிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்லை 3 இல்லை 4 இருக்கும். இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து, அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்டில் இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்டில் இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து வேற வேற எக்ஸாம் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நியரஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் ஒரு என்ஓசி ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசாக இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்கே போய் சப்மிட் பண்ணணும். ஆனால் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல தான் நீங்கள் அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு உங்கள் கோர்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மேக்சிமம் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே நீங்கள் உங்கள் கோர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபீஸில் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் இதை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதையும் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே மாற்றிக்கணும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி
எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 100% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சில கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்கலாம். என்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், ஃபார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோட், ஆன்லைன் மோடில் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிஎல் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹிந்துஸ்தான் கார்டன்ஸ், அவினாஷ் ரோட், கோயம்புத்தூர். ஸ்ரீ நாராயண குரு காலேஜ், கேஜி சாவடி, கோயம்புத்தூர். நெஹ்ரு காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நெஹ்ரு கார்டன்ஸ், திருமலையம்பாளையம், கோயம்புத்தூர். கம்பன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பல்லாடம், பொள்ளாச்சி மெயின் ரோட், சுல்தான்பேட், சூலூர் தாலுகா, கோயம்புத்தூர். அங்கப்பா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மலும்பீச்சம்பட்டி, சீரப்பாளையம் போஸ்ட், கோயம்புத்தூர். மகாராணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நஞ்சியம்பாளையம் போஸ்ட், தர்மபுரம் தாலுகா, திருப்பூர். பார்ஸ் காலேஜ், பல்லாடம் ரோடு, சின்னக்கரை, திருப்பூர். ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சென்னிமலை ரோடு, ரங்கம்பாளையம், ஈரோடு. டிப்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கருவலூர் ரோடு, பொன்னையா கவுடன், புதூர் போஸ்ட், எஸ்எஸ் குளம்பயா, கோயம்புத்தூர். நவரசம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அரச்சலூர், ஈரோடு. ஸ்ரீ வாசவி காலேஜ், வாசவி காலேஜ் போஸ்ட், ஈரோடு. தவ திரு சாந்தலிங்க அடிகளார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தமிழ் காலேஜ், பேரூர், கோயம்புத்தூர். சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், சின்ன வேதம்பட்டி, கோயம்புத்தூர். ஸ்ரீ ராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்எம் சங்கம், வேடச்சந்தூர் போஸ்ட், ஆனைமலை. டெக் சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பழத்துறை ரோடு, மடுக்கரை மார்க்கெட், கோயம்புத்தூர். ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், செட்டிப்பாளையம், டிஎம் பூண்டி, திருப்பூர். ஸ்ரீ குமரன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேட்டுப்பாளையம், அன்னூர் மெயின் ரோடு, காரமடை பிரிவு, கோயம்புத்தூர். கருப்பண்ணன் மாரியப்பன் காலேஜ், முத்தூர், காங்கேயம், திருப்பூர். திருப்பூர் குமரன் காலேஜ் ஃபார் உமன், எஸ்ஆர் நகர், மங்கலம் ரோடு, திருப்பூர். வெள்ளக்கோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், என்எச் 67, திருச்சி மெயின் ரோடு, வெள்ளக்கோவில். காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காந்தி கல்வி நகர், விண்ணப்பள்ளி, சத்தியமங்கலம். கமலம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பொங்கல் நகரம் ரோடு, அந்தியூர், உடுமலைப்பேட்டை, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். பழனிசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ், ஈரோடு ரோடு, பெருந்துறை. கொங்குநாடு
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஞானாம்பிகை மில்ஸ் போஸ்ட், கோயம்புத்தூர். ப்ராவிடன்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஸ்பிரிங்ஃபீல்ட் போஸ்ட், பந்திசோலை, குன்னூர். எஸ்எம்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேரூர் மெயின் ரோடு, கோயம்புத்தூர். சேரன்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ், சேரன் நகர், காங்கேயம், திருப்பூர். நிஃப்ட் டி காலேஜ் ஆஃப் நிட்வியர் ஃபேஷன், முடாலிப்பாளையம், திருப்பூர். டெர்ப்ஸ் அகாடமிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கோவில்பாளையம் புதூர், அவினாஷிபாளையம் போஸ்ட், திருப்பூர். நீலகிரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தாளூர், கொன்னச்சல் போஸ்ட், வண்டலூர் தாலுக், நீலகிரி. சான் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏசிசி பிரிவு, மாவுத்தம்பதி வில்லேஜ், நவக்கரை, கோயம்புத்தூர். யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஜி கவுண்டம்பாளையம், பெரியநாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர். ஓடிஎல் கோர்ஸுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். பாரதியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் லேர்னர் சப்போர்ட் சென்டர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் தான்.